மதுரை ஆதீனத்தை பொறுத்த வரையிலும் அவர் மடாதிபதியாக இருப்பதற்கு தகுதியானவர் கிடையாது. ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட் மாதிரி அவர் வந்துட்டுருக்காரு. அவருக்கு அந்த தகுதி எதுவுமே கிடையாது. அப்படிங்கிற போது அவர் தான் இருக்கிற இடம் எது, அந்த இடத்துல இருந்து என்ன பேசலாம், எப்படி நடந்துக்கலாம், நம்மளுடைய வேலை என்ன, இதையெல்லாம் அவருக்கு சிந்திக்கக்கூடிய மனநிலை அவருக்கு இல்லை. இப்போ இந்த நேரம் கிடச்சிது, இப்படியாப்பட்ட ஒரு அந்தஸ்து நமக்கு கிடச்சிருக்கு. இதை வச்சு நாம் இந்த தமிழகத்தின் வரலாற்றில் ஒரு பெரிய ஆள் மாதிரி நம்ம வடிவமைச்சுக்கணும். அதுக்கு என்னென்னவெல்லாம் செய்ய முடியும். இப்போ கால சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படின்னா, சிறுபான்மையினருக்கு எதிராக இருக்குது. இந்தியாவினுடைய கால சூழ்நிலை சிறுபான்மையினருக்கு எதிராக இருக்குது. ஜாதி தலைவிரித்தாடுகிறது, மதவெறி மதம் கொண்டு இருக்குது. இதையெல்லாம் எப்படி பயன்படுத்தி நாம் இந்த நாட்டினுடைய வரலாற்றில் இடம் பிடிக்கலான்னு அவர் ஆசைப்படுறாரு.